2026 தமிழ் புத்தாண்டு பிறந்துருச்சு. இந்த பராபவ வருடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ராசிக்காரங்களுக்கு குபேர ராஜயோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக நல்ல ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. இவர்களுக்கு ரொம்ப நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த ஏப்ரல் 14ஆம் தேதியில இருந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுளினுடைய பெயரை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் எது பார்த்தாலும் கெட்டதாகவே நடக்குது, எதிர்மறையாகவே நடக்குது அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நேர்மறையாக மாறுங்க. கருங்காலி மாலை அணியும் போது அந்த நேர்மறையான ஆற்றலை அதிகமாக உங்களால் பார்க்க முடியும். நிறைய பேர் கருங்காலி மாலை போட்டு எனக்கு திடீர்னு இந்த வராமல் இருந்த பணம் கூட வந்துருச்சு, எனக்கு திடீர்னு இந்த விஷயமெல்லாம் சரியாயிடுச்சு, கடன்லாம் அடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அதுக்கு நம்ம ஒரிஜினலான மாலை அணியணும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கருங்காலி மாலை ஒரிஜினலான மாலை வாங்கிக்க முடியும். கருங்காலி மாலை, கருங்காலியில் பிரேஸ்லெட், மோதிரம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குதுங்க. வெள்ளியால் கோர்க்கப்பட்டது, ஐம்பொன்னால் கோர்க்கப்பட்டது, செம்பால் கோர்க்கப்பட்டது அப்படின்னு கருங்காலி மாலை ரொம்ப ரொம்ப சிறப்பான முறையில் எங்ககிட்ட கிடைக்குது. அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். தமிழ் புத்தாண்டான பராபவ வருடம் வரக்கூடிய இந்த 14ஆம் தேதி பிறந்திருக்கு. இந்த புத்தாண்டில் ராஜாவாக குரு வரார் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவானுடைய பயணம் இந்த தமிழ் புத்தாண்டில் மிதுன ராசியில் ஆரம்பித்து ஆனி மாதம் கடகராசியில் இடப்பெயர்ச்சி ஆகுது அப்படின்னு சொல்லலாங்க. குறிப்பிட்டு புரட்டாசி மாதம் சிம்ம ராசிக்கு அதிசாரமாக பயணம் செய்கிறார் குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம். இந்த தமிழ் புத்தாண்டில் யாரெல்லாம் நம்ம ராசிக்கு ரொம்ப மாற்றம் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க? போன ஆண்டை விட இந்த ஆண்டு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எந்தெந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. சனி பகவான் மீன ராசியில் ஆண்டு முழுவதும் இருக்கார். கும்பராசியில் பயணிக்கக்கூடிய ராகு மார்கழி மாதத்தில் இருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறாரு. கேது சிம்மராசியில் இருந்து கடகராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகி பயணம் செய்ய போகிறாரு. இந்த பராபவ வருடத்தில் சில மாதங்கள் கேதுவும் உச்சம் பெற குருவும் இணைந்து பயணிக்கிறதால சில ராசிக்காரங்களுக்கு கோடீஸ்வர யோகம் தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். கோடீஸ்வர யோகம் அப்படின்னா என்ன? இப்போ இருக்கக்கூடிய இந்த பண வரவை விட இன்னும் கொஞ்சம் அதிகமான பண வரவு அதிகமாக இருக்கும். வரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு பணம் வருது அப்படின்னா ஏற்கனவே அங்கே ஒரு செலவு ரெடியாக இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் அது சுப செலவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. அதே போல் உங்களுக்கு 10 ரூபா வந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல இன்னும் கொஞ்சம் சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு. அந்த மாதிரி இருக்கிறது தான் பண வரவு அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறோம். இதே போல் தமிழ் புத்தாண்டான இந்த பராபவ வருடத்தில் மேஷ ராசியில் சூரியன் உச்சத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று கூட்டணி அமைத்திருக்க குபேர ராஜயோகம் உருவாகுது. இது மூலமாக மேஷம் முதல் கன்னி வரையிலான ராசிகளில் பிறந்தவங்களுக்கு யாருக்கு ஜாக்பாட் அடிக்க போகுதோ அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல மேஷராசி. மேஷராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கிறதால உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டம். பணம் பல வழிகளில் வந்து உங்களுடைய பாக்கெட்டை நிரப்பும் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் பயணம் ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சாதகமானதாகவே இருக்குது. அதனால் கவலைப்படாதீங்க. சொந்த பந்தங்களால் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்வீங்க. நீங்கள் பெண்கள் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். வாகன யோகம் தேடி வரும். ராகு கேதுவால் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு தேடி வரும். கடன் தொல்லைகள் கண்டிப்பாக நீங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான அக்கறை உங்களுக்கு தேவை. சனி பகவான் விரயஸ்தானத்தில் பயணம் செய்கிறதால பதவி உயர்வும் சம்பள உயர்வும் தேடி வரப்போகுது. மொத்தத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வரப்போகக்கூடிய ஆண்டா மேஷராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருடம் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் மேஷராசிக்காரர்கள் என்றால் மறக்காமல் மேஷம் என்று பதிவிடுங்க.
அதே போல் அடுத்ததாக ரிஷபராசி. தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த ரிஷபராசியினுடைய தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதிகார பதவிகள் கண்டிப்பாக உங்களை தேடி வரப்போகுது. மகிழ்ச்சி பொங்கும் ஆண்டாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையில் ஒற்றுமை கண்டிப்பாக பிறக்கும். குருவினுடைய பயணம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். திருமணம் முடிந்த தம்பதியினருக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. மனைவி வழி உறவினர்களால் உங்களுக்கு விரய செலவுகள் அதிகரிக்கும். ராகு கேதுவினுடைய பயணத்தால் மார்கழி மாதத்துக்கு பிறகு குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கும். லாபஸ்தானத்தில் பயணம் செய்யக்கூடிய சனி பகவானால் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலமாக அமையும். வேலை செய்யக்கூடிய இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு பதவி உயர்வு, ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பராபவ ஆண்டு முழுவதும் அற்புதமான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஆன்மீக பயணங்கள் இப்போது நீங்கள் செய்யறதுக்கான போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். விலகி போனவர்கள் நெருங்கி வருவாங்க. குடும்பத்தில் குழப்பங்கள் நீங்கி மன மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. பண வருமானம் கண்டிப்பாக உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். ஜென்ம குருவால் சில மாதங்கள் குழப்பங்கள் உங்களுக்கு உண்டாகும். ஆனி மாதத்துக்கு பிறகு குருவினுடைய இடப்பயிற்சியால் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். பணம் பல வழிகளில் இருந்தும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த புரட்டாசி மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு புதிய மாற்றங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். ராகு கேதுவினால் வீடு கட்டக்கூடிய யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க போகுது. வீடு இவ்வளோ நாள் அமையலையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் தேடி வரப்போகுது. மார்கழி மாதத்துக்கு பிறகு பண விஷயங்களில் பொறுமையை கையாள்வது நல்லது. சனி பகவானுடைய பயணம் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. கடகராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக என்ன மாதிரியான பலன் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாம். கனவுகள் நனவாகக்கூடிய வருடம் அப்படின்னு கடகராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். இந்த கடகராசிக்காரர்களுக்கு பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு ரொம்ப சிறப்பாகவே இருக்க போகுது. அதாவது பொருளாதார நிலை ரொம்ப சிறப்பாக இருக்கும். நினைத்த காரியம் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும். புது வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. உங்களுடைய ராசியில் உச்சம் அமர்ந்தக்கூடிய பயணம் செய்யக்கூடிய குரு பகவானால் பண வரவு உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். ஜென்மகுரு டென்ஷனை அதிகரிப்பார் என்பதால் அதிகமான கவனம் தேவை. புரட்டாசி மாதத்துக்கு பிறகு 2ஆம் வீட்டுக்கு பயணம் செய்யக்கூடிய அதிசார குரு பயிற்சியால் பண வருமானம் அதிகரிக்கும். ராகு கேதுவினால் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும். பாக்கிய சனியால் மன பதற்றம் விலகும். அக்கம் பக்கத்தினரோடு அளவாக நீங்கள் பழகிறது நல்லது. நீண்ட நாளாக நினைத்திருந்த நல்ல காரியம் ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும். வேலை செய்யக்கூடிய இடத்துல தடைப்பட்டிருந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே இனி தாமதம் இல்லாமல் நடக்கிறதுக்கான காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இதே போல் சிம்மராசி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் சிம்மராசிக்காரர்கள் என்றால் இந்த 2025ஆம் ஆண்டை விட இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இனிமேல் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7வது வீட்டில் இருக்கும்போது தமிழ் புத்தாண்டு பிறக்குது. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக முடிவுக்கு வரப்போகுது. குரு பகவானுடைய லாபஸ்தான பயணம் வேலை தொழிலில் லாபத்தை கண்டிப்பாக கொடுக்கும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கும். ஆன்மீக பயணம் செல்வீங்க. குலதெய்வ வழிபாடு குடும்பத்தில் நன்மையை கொடுக்கும். இந்த புரட்டாசி மாதத்தில் குரு பகவானுடைய ஜென்மராசியில் அமர்ந்து பயணம் செய்ய போகிறதால மனக்குழப்பம் அதிகரிக்கும். திடீர் பண வருமானம் வரலாம். ராகு கேதுவனுடைய பயணம் குடும்பத்தில் குதூகலத்தை கொடுக்கும். நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் அதிகரிக்கும். சனி பகவான் அஷ்டமஸ்தானமான 8வது வீட்டில் பயணம் செய்கிறதால திடீர் மருத்துவ செலவுகள் வரலாம். சித்தர்கள் ஆலயத்துக்கு நீங்கள் இப்போ போயிட்டு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. தொழில் வியாபாரத்தில் பெரிய அளவில் முதலீடு செய்வதை தவிர்க்கிறது நல்லது. வேலையில் ப்ரமோஷன், சம்பள உயர்வு இவையெல்லாம் தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். சரி, கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக என்ன மாதிரியான பலன் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் கன்னிராசிக்காரர்கள் என்றால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.
இந்த பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகுது. கணவன் மனைவிக்கு இடையில் நெருக்கம் அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளுடைய உயர்கல்விக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. சுப செலவுகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். சொந்த பந்தங்களுடைய வருகையால் வீடு களை கட்டும். குரு பகவான் லாப வீட்டுக்கு வரப்போகிறதால வருமானம் பல வழிகளில் இருந்தும் வரும். திருமணம் சுபகாரியம் நடைபெற போகிறதால சுப விரய செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ராகு கேதுவினுடைய பயணத்தால் ஆன்மீக பயணத்தில் உங்களுக்கு அக்கறை அதிகமாக காட்டுவீங்க. வெளிநாட்டில் வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு விசா கிடைக்கும். லாப ராகுவும் பூர்வ புண்ணிய கேதுவும் புது சொத்துக்களை வாங்கி குவிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் கண்ட சனி காலம் அப்படின்னு சொல்கிறதால இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அதிகமான கவனம் வேண்டும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. இனிமேல் நீங்கள் கொஞ்சம் கவலைப்படாமல் இருக்கிறதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கன்னிராசிக்கார பெண்களுக்கு எப்படிப்பட்ட பலனாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு அற்புதமான ஆண்டாக அமைய போகுது. வேலை பளு காரணமாக அலைச்சல் அதிகரிக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது மிக மிக அவசியம் அப்படின்னு கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்லுது. யாராக இருந்தாலும் சரி, ஆரோக்கியத்தில் அதிகமான அக்கறை செலுத்துறது தான் இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் மறக்காமல் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் 5 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையப்போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.